யாரா அவன்? யார் முதலாளி? அதான்டா நான் மேடையில கேண்டில் ஏத்தும் போது டேன்னு கத்துனானே. அவன் ஒரு ஹேண்டிகேப் முதலாளி. ஃபாதர் போட்டோ பார்த்த உடனே ஐயோ ஃபாதர் செத்து போயிட்டாரே அப்படிங்கிற இமோஷன்ல ஐயா அப்படின்னு கத்துறதுக்கு போல டேன்னு கத்திருப்பான். யாரையுமே சாதாரணமா நினைக்காதடா. நாளைக்கே அவன் எனக்கு வில்லனா மாறலாம். மாறலாம், இல்லாட்டி ஏற்கனவே கூட உங்களுக்கு வில்லனா இருக்கலாம். அவனை சும்மா விடக்கூடாது. என்னை பத்தி தெரியுமில்ல, அந்த பதவிக்கு வர்றதுக்கு நான் என்ன வேணும் பண்ணுவீங்க. இது நீங்க வாயால வேற சொல்லணுமா? அதான் நேர்லயே பாத்துருக்கேன். தம்பி, இந்த ஷூவை போட்டுக்கிட்டா இனிமே நீ நல்லா நடக்கலாம். போட்டு வேணாம், வலிக்கும். வலிக்காதுப்பா, 2 நாளைக்கு அப்புறம் சரியா போயிடும். வேணாம் ஃபாதர். போட்டுதான் பாரு. இல்ல வலிக்கும். போடுப்பா, போடாமே சொல்லக்கூடாது. சரி, நானே போட்டுக்கிறேன். ஏய், என்ன தம்பி அதை போய் தூக்கி போட்ட? உனக்கு வலிக்கதானே பண்ணுவனா? என்னையா தள்ளிட்டு போறியா? உன் மேல உனக்கே தெரியல பாத்தியா? உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். நீ போய் வலிக்க சொல்லாமா? வா வா. ஃபாதர் கருணாகரன் ஹேண்டிகேப் திருவிழால் மண்டை உடைக்கப்பட்டு அகால மரணம் அடைஞ்சிட்டாரே. அவரு என்ன, நம்மளை எதுக்குறவங்க எல்லாருக்குமே அகாலம் தான். கரெக்ட். தற்கொலை செய்யப்படுவார்கள். பால் வச்சிருக்க, குடிச்சிட்டு படுத்துக்கோ. சரிக்கா. ஆமா, மாமா படுத்துட்டாரா? இல்லையே. ஏன் கேக்குற? இல்ல, மாமாக்கு தெரியாம ஒரு போன் பண்ணணும். ஏய், பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்லையே. மாமா படுத்ததுக்கு அப்புறம் போன் பண்ணு, இல்லன்னா திட்டுவாரு. சரிக்கா. யூ ஆர் மை பாய் ஃப்ரெண்ட். என்ன? போன். சுந்தரமூர்த்தி பேசுறேன். யாரு? நான் சிவா பேசுறேன். என்ன என்ன நினைச்சு தூக்கம் வராம படுக்கல, புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்கியா? நடந்ததெல்லாம் நீ வேணா மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். இனிமே நீ நிம்மதியா தூங்கவே முடியாது. நான் உன்னை கண்டிப்பா தூங்க விடவே மாட்டேன். உன் லைஃப் என் கையில. உன்னை அணு அணுவா சித்திரவதை பண்ண போறேன். எதிர்பார்க்கிறே அந்த வாழ்க்கை. அந்த பதவி. யார்கிட்ட பேசுற? உன்கிட்ட தான்டா பேசுறேன். சுந்தரமூர்த்தி கிட்ட, பழைய கேடி போர்க்கி சுந்தரமூர்த்தி கிட்ட. ஏய் தப்ப, நடக்க போற பதவி ஏற்பு வேலை வைக்கிறேன்டா உனக்கு ஆப்பு. ஏய், யாரா நீ? வில்லன்டா, உனக்கு வில்ல. யாரோ ஒரு சின்ன பையன் நேர்ல வரதுக்கு தில் இல்லாம போன்ல மிரட்டுறான். இதெல்லாம் சகஜம். நீ படு. விஷ்ணு. ஏய், நம்ம குப்புசாமி மாலை காணோம். எவனா புள்ள பிடிக்கிறவன் தூக்கிட்டு போயிருப்பான். உன் பேர் என்ன? கில்லி கிருஷ்ணமூர்த்தி. போடு. இங்கோடா. உன் பேர் என்னடா? அரட்டை. போடு. போ போ. ஏன் மஞ்சுளா, வாமா. போய் ஒரு வாசல் சோப்பு வாங்கி வந்து குளிச்சுட்டு வந்து ஜீப்ல ஏறு. என்ன அத பாக்குற? நீ பத்தாது நாங்க தூக்கி வந்து கொடுத்தது தானே. அப்படி போட்டு வா, போகும்போது பொறிக்கலாம். சரிங்க. ஏய், இவ பேர் என்ன? அண்ணின.
ஒரு வாரத்துக்கு அப்புறம் அப்ப மஞ்சள் அண்ணே. அது நெக்ஸ்ட். அண்ணே கண்ணு வலிக்குதுன்னு தூங்கிடுதுண்ணே, பிச்சை எடுக்க மாட்டேங்குதுண்ணே. ஏங்க அண்ணே, அதான் நான் ஒரு 2 கண்ணையும் தோண்டி எடுத்துட்டேனே, அப்புறம் எப்படி கண்ணு வலிக்கும்? கண்ணு இருந்த இடத்துல வலிக்குதுங்க. அந்த வலியோட உட்கார்ந்து பிச்சை எடுத்தா நிறைய துட்டு கிடைக்கும்ல. இங்க ஒழுங்கா சொல்லு. அம்மா கண்ணு தெரியலம்மா, பிச்சை போடுங்கம்மா. ஐயா கண்ணு தெரியலையா, பிச்சை போடுங்க ஐயா. பிச்சு உதறது பார், இப்ப கூட்டு போ, பிச்சை நிறைய விழும். அண்ணே எப்ப பார்த்தா லூசு மாதிரி சிரிச்சுட்டே இருக்கானே. லூசு மாதிரி இல்லடா, லூசே தான். அப்புறம் ஒழுங்கா ஒரு இடத்துல உட்கார்ந்து பிச்சை எடுக்க மாட்டேன்றான், எழுந்து ஓடிடுறானே. இவன் சிரிச்சாலும் இனிமே சில்லற வேணும், அவ்வளவுதானே. தம்பி, சாமி கும்பிடுவியா? எந்த சாமி? சிவா. அப்ப காலத்துக்கு மேல வை. இப்ப கண்ணை மூடிக்கின்னு சிவான்னு சொல்லு. சிவா. சொல்லிக்கிட்டே இரு. சிவா. சொல்லுப்பா. சிவா. சொல்லு. ஏய், ஒரு இடத்துல உட்கார மாட்டியா? எழுந்துடா, ஓடுறா. மாவனை இப்ப நான் உன்ன உட்கார வைக்கிறேன்டா. எத்தனை பேர் வரான்னு தெரியல. ஏரியாவை மாத்துறா. ஏற வண்டிய. என்னடா ஆக்ட் பண்றீங்க? மினிஸ்டர் வீட்டுல 1.5 கோடி ரூபாய் எடுத்துட்டு போகும்போதும் இப்படித்தானே ஆக்ட் பண்ண? எங்கடா சொல்லு. என்ன ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற? உன் வேலை முடிஞ்சு போச்சு இல்ல, வந்து பணத்தை வாங்கிவா. சார் ரொம்ப குடும்பப்படுத்துறாங்க சார். இப்படின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா சொல்லிருக்க மாட்டேல்ல. சொல்லலைன்னா உனக்கும் அதே கதிதான். படம் நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ள உண்மை வருதான்னு பாரு. இல்லன்னா அவன் இங்க வேண்டாம், நம்ம பீர் ஃபேக்டரியில கொண்டு போய் போடு. வீட்டு பொம்பளைங்க வெளில போயிருக்காங்க, அவங்க வர்ற நேரம். என்னாச்சு விஷ்ணு? சொல்லி அடிச்சாங்க. இல்லடா, அழகடா. நீ திருடலடா, நான் தானே திருட. என்ன போட்டு அடிச்சிருக்கணும்டா. என்ன அடிச்சிருக்கணும்? அழாத விஷ்ணு, நான் வந்துட்டேன்ல. நீ இல்லடா, நானு நினைச்ச ஒண்ணு போட்டு அடிச்சிட்டாங்கடா. விஷ்ணு அழாத விஷ்ணு, நான் வந்துட்டேன்ல. நீ அழுவுற? நீ தானே அடிச்ச. சிவா இங்க வேண சிவா, பயமா இருக்கு சிவா. போல சிவா, ஹோமுக்கு போல சிவா. விஷ்ணு என்ன விஷ்ணு? விஷ்ணு விஷ்ணு நானே சிவா. Get up, man.
என் தம்பினால இன்னைக்கு நீ தப்பிச்சடா. அவன் கண் எதிர்க்க உன்னை பொண்ணமாக்கிட்டா அவன் மனசு இன்னும் பாதிக்கப்படும் தான் உன்னை சும்மா விட்டுட்டு போறேன். கைய காலை உடைச்சு பிச்சைக்காரனாக்குனிய என் தம்பிய அவன் இன்னைக்கு உனக்கு போட்ட பிச்சை என்ன தெரியுமாடா? உன் உயிர். யார் நீ? முன்னாடி நிக்கிறவனே அடையாளம் தெரியல, ஆனா தினமும் கண்ணாடியில பாப்பிய உன் மூஞ்சிய அதுல நான் வச்சிருக்கேன்டா உனக்கு அடையாளம். வாழ்க்கையில அழிக்க முடியாத மறக்க முடியாத அடையாளம். சொடுக்க நீ போட்டா கரித்துண்ட கவ்வுண்டா, அதே சொடுக்க நான் போட்டா கவ்வுனத கக்குண்டா. உன் பதவி ஏற்பு விழாவுல நீ என்ன கவ்வற என்ன கக்க போறன்னு பாருடா. தமிழ் தாய் வாழ்த்து பாதியிலே நின்னு போச்சுன்னு பாக்குறீங்களா? மன்னிக்கணும், அதோட புனிதம் கெட்டுறது பாருங்க. அதனாலதான் அப்படி செஞ்சோம். எத்தனையோ வருஷமா கஷ்டப்பட்டு இப்பதான் பல உலக நாடுகள் தமிழ்நாட்டு ஊனமுற்றவங்களுக்கு உதவி வழங்க சம்மதிச்சிருக்காங்க. ஆனா அத்தனை கோடிகளையும் ஒரு கேடி அடிச்சுட்டு போறதுக்கு இப்படி ஒரு விழா. யாரும் இந்த மாதிரி கேசட்ல போட்டு முதல்ல ஆஃப் பண்ணுங்கடா. ஏண்டா கத்துற? நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். சொல்ல வேண்டியவரே சொல்ல வராரு, கேளுங்க. Hey, don't stop! Let it play! Why? It's wrong! These are all nonsense! Cool. Let's listen, okay? முதலாளி உங்களை பார்க்க பினாமில வந்திருக்காங்க. ஐயா உங்களை யாரோ அடிச்சிட்டாங்களாமா? எவன்னு சொல்லுங்கய்யா, அவனை கண்ட துண்டமா வெட்டிடுறோம். போது நிறுத்து. இன்னும் தைரியம் இருந்தா உங்க அவரே நிறுத்த சொல்லிட்டாரே, நிறுத்திடுவோமே. ஏய், உங்களை தாண்டா. போது நிறுத்து. ஓஹோ, ஸ்கிரீன்ல சொன்னாரா? நீ போ.
அவன் யாருன்னு மட்டும் சொல்லுங்கய்யா, குடும்பத்தோட வெட்டி பொழி போட்டுரும். இந்த ரவுடிசத்தை தான் கொஞ்ச நாள் நிறுத்தி வைங்கன்னு சொன்னேன். ஏண்டா, ரவுடிகளுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சா அந்த ஜிஓடிக்கு நான் தலைவராக முடியுமா? முடியாதுங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு பினாமிங்க யாரும் இந்த வீட்டு பக்கம் வராதீங்க, போங்க. ஏன் முதலாளி, பினாமி யாரும் வீட்டு பக்கம் வரலன்னா வாரம் கலெக்ஷனா அவங்களே. ஒத்துடா. ஏண்டா முட்டாள், நான் பினாமி பேர்ல பீர் ஃபேக்டரி நடத்துறது, சூதாட்ட கிளப் நடத்துறது, வைன் ஷாப் நடத்துறது, சீட்டு கம்பெனி நடத்துறது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா என்ன அந்த கார்டுக்கு தலைவனாக்குவாங்களா? அவ்வளவு வாயாலே கெடுது. அதுக்காகவா நான் அந்த கருணாகரன் ஃபாதரை தலையில அடிச்சு கொண்டேன்? அந்த கார்டுக்கு வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய பணம் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 1000 கோடி. அதுல நான் கைய வைக்கிற வரைக்கும் நீங்க இங்க காலை வைக்காதீங்க. எப்போ எங்க எப்படி கலெக்ஷன் கொடுக்கணும்னு நான் சொல்லி அனுப்புறேன், போங்க. Respected guests and dear friends, have you all understood what you have just seen? You have just witnessed the self-confessions of an evil man who, according to me, does not deserve to be a leader of this organization. Dear friends, I wish to bring to your notice the contributions of Madam Lalita Balasubramaniam, who is right now in your midst. Madam Lalita Balasubramaniam has spent all her time looking after the needy, the poor, and the physically challenged. Excuse me, who is Lalita Subramaniam? She's there, that white saree. I sincerely hope that you would consider Madam Lalita Balasubramaniam for the post of the chairman of this organization. I think she deserves this post. மேடம், நீங்க தான் இந்த பதவியை ஏத்துக்கணும். நோ, இதெல்லாம் எவ்வளவு பெரிய பதவி. ஏன் மேடம் பயப்படுறீங்க? ஏழை குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க உங்க சொத்து சுகத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிருக்கீங்க. இப்போ இத்தனை கோடிகளையும் அந்த குழந்தைகளுக்கு சரியா பிரிச்சு கொடுக்க உங்களை தவிர எங்க மனசுக்கு வேற யாருமே ப்ளீஸ் மேடம், தோணல. ஒத்துக்கங்க. யூ ஆர் தி ரைட் பர்சன். ஒத்துக்குங்க ப்ளீஸ். இல்ல, அதான் எல்லா மெம்பர்ஸ் ஒத்துக்கிட்டாங்கல்ல, நீங்களும் கை தட்டுங்க. ஏய் ராஜலட்சுமி, எங்கடி தொலைஞ்ச? ராஜலட்சுமி, ஏய் ராஜலட்சுமி. என் தங்கச்சி பாவங்க, சின்ன பொண்ணு, ஏதோ ஆசைப்பட்டவனுக்காக அப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டா. உங்க மான மரியாதை போனதுக்காக நீங்க அவளை கண்டிப்பா கொன்னுடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதை என்னால தாங்க முடியாது. அதான் நீ ஆசைப்பட்டவனுடைய போய் வாழ்ந்துக்கன்னு அவனுடைய அனுப்பி வச்சுட்ட. அதுக்காக நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் நானே ரெடி ஆயிட்டேன். அம்மா, கொஞ்சம் சிவா கூப்பிடுங்கம்மா. என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. ஐயோ, மேட்டர் ரொம்ப அர்ஜென்ட்மா, தயவு செய்து சிவாட்ட கொடுங்க ப்ளீஸ். சிவா, போன். சிவா, அவ்வையிலத்துல பாம்பு வச்சிருக்காங்க. வழி வேற உங்க மேல போட்டாங்க. போலீஸ் உங்களை தேடுது. என்னைய சொல்ற? எங்க வச்சிருக்கான்னு தெரியுமா? ஏதோ ஒரு குழந்தை மேலதான் பாம்பு வச்சிருக்காங்க. ஆனா எந்த குழந்தைன்னு தெரியல. கரெக்டா 10 மணிக்கு பாம்பு வெடிச்சிரும். இப்ப மணி என்ன? மணி 9 சிவா. அவ்வையிலத்துக்கு போன் பண்ண, ஆனா லைன் கிடைக்கல சார். எப்படியாவது எல்லா குழந்தைகளையும் காப்பாத்திருக்கேன் சார். இவன் என் தங்கச்சி குழந்தை கூட அங்கதான் சார் படிக்குது. முதலாளி, இது வரைக்கும் நான் உனக்கு ஒண்ணுமே பண்ணல. இல்ல முதலாளி, நல்லா பண்ணிருக்கீங்க, நிறைய பண்ணிருக்கீங்க முதலாளி. இல்ல இல்ல முதலாளி, என் கூடவே இருந்து கழுத்தறுத்தது இல்ல வேண்டாம் முதலாளி. நான் உனக்கு ஒண்ணுமே பண்ணல. என்ன விட்டுட்டு முதலாளி. புறம்போக்கு. ஆடி ஆடினா படமா எடுக்கிற படம். வெளியே போய் கேட்ட பூட்டிக்கிட்டு அங்க காவல் இரு. உன் அண்ணன் என் வாழ்க்கையில விளையாடனால இப்ப நான் அவன் வாழ்க்கையில விளையாட போறேன். கொஞ்சம் பார்த்துட்டு போய் இத அவன்கிட்ட சொல்லு. சொல்றியா? உங்க அண்ணன் வில்லனுக்கு மட்டும்தான்டா வில்ல. நான் நல்லவன் கெட்டவன் எல்லாருக்குமே வில்லன்.
ஏய், எனக்கு தெரியாம என்ன வீடியோல எடுத்தல நீ. இப்போ உனக்கு தெரிஞ்ச உன்னை வீடியோல எடுக்க வந்திருக்கான் பாரு உன் மச்சின கண்ணுலயே. தேக்கனா இவ கவர் பண்ணிக்கிறத நான் ஒவ்வொன்னா காட்டுறேன், நீ உன் வீடியோல கவர் பண்ணிக்கோ. பாட்டே நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் வீடியோ பிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸ்டாண்டுப்பா என்ன தண்ணி வச்சுட்டு சும்மா சுத்தி சுத்தி வரணும்னு பாக்குறியா? எனக்கு நல்ல நேரம் 10 மணிக்கு தான் கண்ணு ஆரம்பிக்குது, அது வரைக்கும் உன்னை டச் பண்ண மாட்டேன். ஏய், நல்ல நேரம் நான் சொன்னது மரண யோகம். உங்க ஆளுங்களுக்கெல்லாம் மரணம், எனக்கு யோகம். நீதாண்டி என் யோகம். கையே போச்சு. பரவாயில்ல